இரவு மட்டும் அம்மனோட கண்ணத்துல தென்படுற ஒளி, அம்மாவாசையில சிவன் செய்யும் லீலைகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பருவதமலையில தான் சிவபெருமான் இமயத்தில இருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்தப்ப முதன்முறையா காலடி வைத்த மலை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அமாவாசையிலும் கூட மலையோட கீழ்ப்பகுதியிலிருந்து உச்சி வரைக்கும் இரவு நேரத்துல இறைவனுடைய ஒளி பக்தர்களுக்கு வழிகாட்டுறது இங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமளவு சித்தர்கள் வாழ்ற மலையான இந்த மலைக்கு வர பக்தர்கள்ல பெரும்பாலான பக்தர்களுக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்திருக்கிறாங்களா. வட மாநிலங்கள்ல பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யறது போல இங்கும் பக்தர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறது பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்றாங்க. இந்த பர்வதமலைய ஒரு முறை தரிசித்தாலே பூமியில் இருக்கிற எல்லா சிவாலயங்களையும் தரிசித்த பலன் இருக்குது அப்படின்னு ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது. பர்வதமலையில தீபம் ஏத்தி ஒரு நாள் அபிஷேகம் செஞ்சா ஒரு ஆண்டுக்கான, அதாவது 365 நாளும் பூஜை செய்யறதோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றப்ப விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை அப்படின்னு கூறப்படுது உண்டு. இந்த பருவதமலை மொத்தம் 7 சடைப்பிரிவுகளை கொண்டு 3000 அடி உயரம் இருக்கிற செங்குத்தான கடற்பாறை, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகளை கொண்ட அதிசய மலையை சுற்றியிலும் மூலிகை நிறைஞ்சு காணப்படுறதால இங்க நோயோட வர்ற பக்தர்கள் நோய் நொடியின்றி போறத கண்கூடா உணர முடியும் அப்படின்னு இங்கு வர்ற பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த மலையில எண்ணிலடங்கா குகைகள் இருக்கிறதாகவும் அந்த குகைகள்ல இன்னையளவுமே சித்தர்கள் வாழ்ந்து வர்றதாகவும் சொல்லப்படுது. இந்த தளத்தில் இருக்கிற சிவனோட கருவறையிலிருந்து கோவிலை சுத்தியுமே நறுமண மலர்களோட வாசனைய நம்மனால நுகர முடியும். இங்க இருக்கிற அம்மனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த அளவு அழகா இருப்பாங்க. இரவு நேரத்துல அம்மனோட கண்ணத்துல ஜோதி ஒளிய காண முடியும். அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமா காட்சி தந்து நேர்ல வருவது போல இருக்கும் அப்படின்னு மெய் சிலிர்க்க இங்கு வந்து அம்மனை பார்த்த பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. மலை உச்சியில ராட்சத திரிசூலம் இருக்குது. நம்மளோட தலைக்கு மேல மேகம் தவழ்ந்து போறத பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் கழுகாக திகழும் திருக்கழுங்குன்றம் போல இங்க இருக்கிற 3 கழுகுகளும் இந்த மலையை சுற்றிய வண்ணம் இருக்கிறத இன்னையளவுமே நம்மளால பார்க்க முடியும். பௌர்ணமி பூஜை இங்கு ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு வருது. இந்த தலத்திற்கு தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி மற்ற மாநில, வெளிநாட்டு தமிழ் பக்தர்கள் கூட இங்க வந்து சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. மனித உடல்ல 6 ஆதாரங்களை கடந்து குண்டலி சக்தி உச்சியில இருக்கிற சதாசிவத்தோட சேருது. அதுபோல நாமும் கடாலடி மெத்தகமலை, குமரி நெட்டுமலை, கடப்பாறை மலை, கணக்கச்சி ஓடைமலை, புற்றுமலை, கோவில்புள்ள மலை ஆகிய 6 மலைகளையும் கடந்து இங்கிருக்கிற சிவசக்தியினை தரிசிச்சா ஞானம் பெறலாம் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. 48 பௌர்ணமி அமாவாசையை தொடர்ந்து இந்த மலையில இருக்கிற சிவபார்வதியை தரிசிச்சா கைலாயத்தை தரிசிச்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு தலபுராணம் சொல்லுது. சகல நோயும் தீர்க்கிற பாதாள சுனை தீர்த்தம் இங்கு இருக்குது. இந்த மலைய பௌர்ணமி தினத்துல ஒரு முறை கிரிவலம் வந்தா கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கன்னியாகுமரி போலவே இங்கிருக்கிற சூரிய உதயம் அஸ்தமனத்தை காண கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த மலைக்கு வர பக்தர்கள் அனைவருமே தண்ணீர், உணவு அப்படின்னு அடிப்படை தேவையானவற்றை எடுத்து வரணும் அப்படின்னு பக்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டும் இருக்குது.